ஹலோ விவர்ஸ், வணக்கம். இப்போ நம்ம முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: துண்டு துண்டாக சின்னதாக நறுக்கி வச்சுக்கிட்ட வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்குவோம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தட்டி வச்சுக்குவோம், ஒரு 4 பல் பூண்டு மட்டும் வச்சுக்கலாம், நல்லா தட்டி போட்டுக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். முட்டை நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்கமோ அது தகுந்த மாதிரி நம்ம முட்டை எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஒரு சின்ன துக்குளியூண்டு போட்டால் போதும். உப்பு போட்டுக்கலாம். வடசட்டி அடுப்பில் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காயிட்டும். கடுகு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம அப்படி தான் முட்டை கவிச்சி வராது. இஞ்சி போட்டுக்கலாம், பூண்டையும் போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கிருச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா உடச்சி ஊற்றியாச்சு. இதுக்கு இப்போ வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா அடுப்பில் ஹையில் வச்சு நல்லா கிளறி விட்டுருவோம். அப்படியே நல்லா கலக்கிட்டே இருப்போம். நல்லா வணக்கிட்டே இருந்தோம்னா தான் முட்டை நல்லா பொடி பொடியாக வர வரைக்கும் இதாகும். நல்லா அப்படியே வணக்கிட்டே இருக்கணும். வணக்கிட்டே இருந்தால் தான் நல்ல முட்டை பொடி பொடியாக வரும். சில ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கும்போது அந்த மஞ்சத்தூள் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த முட்டை கவிச்சி வராது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது அந்த முட்டை கவிச்சி இருக்காது. நல்லா அப்படியே கிளறிட்டே இருக்கும். இன்னும் அப்படியே வணக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன வணக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப சின்ன பீஸாக நல்லா வந்துடும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இஞ்சியும் பூண்டும் போடுறதுனால சில பேர்த்துக்கு முட்டை வந்து கேஸ் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கும். அந்த ப்ராப்ளமும் இருக்காது. மஞ்சள் போடுறதுனால நம்மளுக்கு அந்த வாடையும் வராது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.